ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம பிஇஓ எக்ஸாம் அப்படிங்கிறது என்ன, யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம், இந்த எக்ஸாம் உடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம் எழுதின அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, டைரக்டா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். நான் முகமது ரஃபி ஃப்ரம் ஜோஹா அகாடமி. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பிஇஓ எக்ஸாமினேஷன் இதோடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன். தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன். இதை கண்டக்ட் பண்ணுறவங்க டிஆர்பி, டீச்சர்ஸ் ரெக்வயர்மெண்ட் போர்டு ஆர்கனைசேஷன். ஓகே, அண்ட் இது ஒரு டைரக்ட் போஸ்டிங் எக்ஸாமினேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இன் யுவர் தாலுக். அதாவது உங்களுடைய தாலுக்ல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரா ஆகிறதுக்கான ஒரு டைரக்ட் போஸ்டிங் எக்ஸாமினேஷன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்க யாரு, அவங்களுடைய ரோல் என்ன, இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்க்கணும். ஓகே, ரோல் ஆஃப் பிஇஓ ஆஃபீஸர்: சூப்பர்வைசிங் அண்ட் இன்ஸ்பெக்டிங் த ஸ்கூல்ஸ் இன் யுவர் பிளாக். உங்களுடைய பிளாக்ல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை நீங்க சூப்பர்வைஸ் பண்ணணும் அண்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் அடுத்ததா பார்த்தீங்கன்னா புட் ஸ்டேட் அண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிஸ் இன்டு ப்ராக்டிஸ். புதுசாக வர ஸ்டேட் அண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிஸை ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரணும். என்ஷூரிங் ஸ்கூல்ஸ் ஹாவ் அடிக்வேட் ஃபெசிலிட்டிஸ், மெட்டீரியல்ஸ் அண்ட் டீச்சிங் எய்ட்ஸ். உங்களுடைய தாலுக்கில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் போதுமான ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, போதுமான மெட்டீரியல்ஸ் இருக்கா அண்ட் டீச்சிங் எய்ட்ஸ் இருக்கா, இது எல்லாமே நீங்கள் செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்ததா சப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் த ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் டீச்சர்ஸ். உங்களுடைய தாலுக்கில் இருக்கிற கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய டெவலப்மெண்ட்காக புது இனிஷியேட்டிவ்ஸை நீங்கள் கொண்டு வரணும். அண்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் த குவாலிட்டேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் தி பிளாக். உங்களுடைய தாலுக்கால இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் உடைய குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுதான் பிஇஓ ஆஃபீஸருடைய ரோல்ஸ். ஓகே, அடுத்ததா இந்த பிஇஓ எக்ஸாமை யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் யூஜி டிகிரி அண்ட் பிலோ மென்ஷன்டு சப்ஜெக்ட்ஸ், அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, பயாலஜி, ஜியாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி. இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் யூஜி டிகிரி பண்ணியிருக்கணும் அண்ட் ஆல்சோ நீங்கள் பிஎடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகே, அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்க்கும் கம்மியாக உங்களுடைய ஏஜ் இருக்கணும். ஓகே, அடுத்ததா இதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேப்பர்ஸை கொடுப்பாங்க. பார்ட் ஏங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம். இதில் தமிழ் லாங்குவேஜ் கட்டாயமாக கேட்பாங்க. 30 கேள்விகளை கேட்பாங்க. ½ அன் ஹவர் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. நீங்கள் இதை பாஸ் பண்ணுறதுக்கு மினிமமாக 40% ஆஃப் மார்க்ஸ், அதாவது 20 மார்க் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் பார்ட் ஏ பேப்பர் நீங்கள் எதுக்கு எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம். இந்த மார்க்ஸ் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய பார்ட் பி பேப்பரை எக்ஸாமினர்ஸ் திருத்துவாங்க. இல்லைன்னா உங்களுடைய பார்ட் பி பேப்பரை திருத்த மாட்டாங்க. ஓகே, இதுக்காக நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுடைய தமிழ் சமச்சீர் புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, அடுத்ததா பார்ட் பியில் ஜென்ரல் பேப்பர் கம்ப்ரைசிங் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்ல இருந்தும் உங்களுக்கு 110 கொஸ்டின்ஸை கேட்பாங்க. ஓகே, இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஸ்டின்ஸ் கேட்டு டோட்டலாக 110 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. அண்ட் ஜென்ரல் நாலேஜ்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின், எஜுகேஷன் மெத்தடாலஜில இருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸை கேட்பாங்க. ஓகே, அண்ட் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதர் கேட்டகரியாக இருந்தால் 75% மார்க்ஸ் எடுக்கணும். எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் 67.5 மார்க்ஸ் எடுக்கணும். எஸ்டியாக இருந்தால் 60 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்காது. ஏன்னா இது ஒரு மெரிட் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். யாரெல்லாம் அதிகமான மார்க்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங்கை கொடுப்பாங்க. ஸோ அதிகமான மார்க்ஸ் வாங்குறதுக்காகவே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போது இந்த எக்ஸாமுக்கு எங்கேருந்து படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய ஃபுல் சிலபஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது டிகிரி லெவல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் படித்தாலே போதும், ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அடுத்ததா இதோடைய யூசஸ் என்ன, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டைரக்ட் போஸ்டிங் எக்ஸாமினேஷன் கன்சிடரிங் தி மெரிட் மார்க்ஸ். ஓகே, நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு
www.trb.tn.government.in அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு. இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் செப்பரேட் வீடியோவாக உங்களுக்கு ஃபியூச்சரில் கொண்டு வரோம். ஓகே, நோட், டபுள் டிகிரி இஸ் நாட் எலிஜிபிள். நீங்கள் டபுள் டிகிரி பண்ணியிருக்கீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. சைமல்டேனியஸாக 2 டிகிரியை பண்ணியிருக்கீங்கன்னா கூட இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஓகே, அடுத்ததா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட், 12th ஸ்டாண்டர்ட் இல்லை டிப்ளமா சர்டிஃபிகேட், யூஜி டிகிரியில் உங்களுக்கு கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர் இருக்கணும், டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகே, பிஎட்ல பார்த்தீங்கன்னா கூட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர் இருக்கணும், டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும், அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டிடியூஷன். நீங்கள் கடைசியாக படித்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஒரு கண்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தது கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் எ கெசட்டட் ஆஃபீஸர். அதாவது யாராவது ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தமிழ் மீடியமில் படிச்சிருக்கீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கணும். அண்ட் டிசபிலிட்டியாக இருந்தால் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இந்த எல்லா சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, அடுத்ததான் இந்த வீடியோவில் நம்ம பிஇஓ எக்ஸாம் அப்படிங்கிறது என்ன, யாரெல்லாம் பிஇஓ எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள், அண்ட் இதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இதோடைய யூசஸ் என்ன இருக்கும், அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை, இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்த்தோம். அடுத்ததான் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் தான் என்ன, இது எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். அண்ட் சமச்சீர் கல்வி பேஸ்டாக உங்களுக்கு நிறைய எஜுகேஷன் கண்டென்ட் கூட எங்கள் சேனலில் வரும். அண்ட் டெட் எக்ஸாம் அண்ட் அதர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான எல்லா அப்டேட்டுமே எங்கள் சேனலில் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருவோம். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, நான் முகமது ரஃபி from Zoha Academy signing out.